إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்லாம் மதிக்கும் குடும்ப உறவுகள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த தலைப்பு எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு தலைப்பு தான். நிறைய தடவைகள் பேச கேட்டு நிறைய விஷயங்களை நாம் உணர்ந்து கொண்ட ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. ஆனாலும் இது ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் ஏன் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி உண்மையில் ஆச்சரியமான ஒரு கேள்விதான். ஏனென்றால் இந்த சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் எல்லோரையும் அன்போடு பார்க்க வேண்டிய, எல்லோருடனும் பாசத்தோடும் பழக வேண்டிய ஒரு சமுதாயமாக இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்கிற ஒரு அற்புதமான மனிதரை பற்றி நிறைய இடங்களில் புகழ்ந்து பேசுகிறார். அப்படி பேசிய இடங்களில் ஒன்றுதான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹுடைய அருளை நீ பெற்றிருக்கிறீர் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய தோழர்களோடு, உறவுகளோடு, குடும்பத்தோடு, மற்றவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். ஒலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல், நீங்கள் கடின உள்ளவராக கடுகடுப்பாக பேசக்கூடியவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், அவர்கள் உம்மை விட்டும் எப்பொழுதோ தூரமாகி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிற பொழுது, மக்கத்து காபிர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது
அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி அவர்களிடத்தில் மார்க்க விளக்கம் கேட்ட பொழுது அவர்கள் தலைவர்களோடு இருக்கிற நிலையில் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் தன்னுடைய முகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொண்ட வேளையில் அல்லாஹு தஆலா கண்டித்து வசனம் இறக்கினான். அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் அமா. அவர் கடுகடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டார், அவரிடத்தில் ஒரு கண்டறியாத நபர் வந்த நேரத்தில் என்று அல்லாஹு தஆலா நபியை கண்டித்து வசனம் இறக்கினான். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரை கடுகடுப்பான இதயத்தோடு அல்லது கடினமான உள்ளத்தோடு எல்லோரையும் பகைத்த நிலையில் வெட்டொன்று துண்டிரண்டென்று பேசிக்கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு வன்வேயிலே போய்கொண்டிருப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. மிருதுவான உள்ளத்தோடு எல்லோரையும் அனுசரித்து விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு எல்லா விஷயங்களையும் சமாளித்து போகிற பண்பு ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவேதான் இந்த பண்பை ஒரு மனிதனை பொறுத்தவரை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சூழல், வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள் இந்த மிருதுத்தன்மை என்பதை அல்லது இலகுவான தன்மை என்பதை, மன்னித்தல் என்பதை, கடந்து போகுதல் என்கிற விஷயத்தை மற்றவர்களுடைய விஷயத்தில் தாராளமாக பயன்படுத்துவார்கள். தன்னோடு வியாபாரம் செய்கிறவர்களுடைய விஷயத்தில், தன்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்களுடைய விஷயத்தில், தன்னோடு கூட வேலை செய்கிறவர்களுடைய விஷயத்தில் எல்லாம் மிக பொறுமையாக நடந்து கொள்வார்கள். அதே நேரம் வீட்டுக்குள் வந்துவிட்டால், உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால், சொந்த மாமியாவோடு விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள முடியாத நிலை, சொந்த மதினிமாரோடு விட்டு கொடுப்போடு கடந்து போக முடியாத நிலை, அவர்களை புரிந்து கொள்ளாத நிலை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை வெட்டொண்டு துண்டிரண்டாக பேசிக்கொண்டு வாழ்க்கையிலே இருந்து அல்லது உறவுகளிலே இருந்து தூரமாக இருக்கிற, அதை ஒரு கௌரவமாக பார்க்கிற நிலை இன்று எல்லோரிடத்திலும் அதிகரித்திருக்கிறது அல்லது பெரும்பாலானவர்களிடத்தில் அதிகரித்திருக்கிறது. வெளியிலே நல்லவர்கள், வெளியிலே மிக பொறுமைசாலிகள், வெளியிலே மிக அமைதியாக நடக்கக்கூடியவர்கள், உரத்து பேச மாட்டார்கள். ஒரு சண்டை என்று வந்தால் கூட, ஒரு பிரச்சனை என்று வந்தால் கூட நமக்கேன் என்று சொல்லி விலகி பொறுமையோடு கடந்து போய் பிரச்சனை படுபவர்களுக்கு போய் இவர்கள் ஆலோசனை சொல்கிற ஆலோசகர்களாக இருப்பார்கள் வெளியிலே. ஆனால் குடும்பம் என்று வந்துவிட்டால் அல்லது உறவுகள் என்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை உடைக்கின்ற, அந்த சிந்தனையை வளர்க்கின்ற அல்லது அங்கு ஏற்படுகிற குழப்பத்தை தூண்டுகின்ற முதல் நபர்களாக இவர்கள்தான் இருப்பார்கள் என்கிற சொல்கிற அளவுக்கு இன்றைய சூழல் அப்படியே மாறி போயிருக்கிறது. வாழ்க்கையை இரண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள் ஒரு வாழ்க்கை, வெளியிலே ஒரு வாழ்க்கை. நடிக்கின்ற ஒரு பயணத்தில் தான் நிறைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த விடயத்தை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப உறவு என்று சொல்வது மிக சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் அல்ல. இந்த குடும்ப உறவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்-ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். இந்த குடும்ப உறவு இருக்கிறதே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்று சொல்கிற சிம்மாசனத்திலே கொளுகப்பட்டிருக்கும். இந்த உறவு முறையை அல்லாஹு தஆலா ஒரு பொருளாக அல்லது ஏதோ ஒன்றாக அந்த அர்ஷுடைய இடத்திலே கொளுகி வைத்திருப்பார். இங்கிருந்து ஒரு மனிதன் வருவான், மஹ்ஷருடைய வழியில் ஒரு மனிதன் வருவான். அவர் ஒரு ஹாஜியார் அல்லது ஒரு ஹாஜியானி, நிறைய அமல் செய்தவர், நிறைய கொடுக்கல் வாங்கல் செய்தவர், நிறைய விஷயங்களிலே ஈடுபட்டவர், ஆனால் குடும்ப உறவோடு கொஞ்சம் தள்ளி இருந்தவர். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த உலகத்திலே வாழுகிற பொழுது என்னை சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீயும் சேர்த்துக்கொள். யாரெல்லாம் என்னை பிரிந்து வாழ்ந்தார்களோ, என்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீயும் விலக்கிவிடு. இந்த மறுமையில் அவர்களை நீ சேர்த்து கொள்ளாதே என்று அல்லாஹ்விடத்திலே இந்த உறவு முறை முறைப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மார்க்கம் இருக்கிறது, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, வெறுமனே வெளிப்படையான சில செயற்பாடுகளுக்கு சொந்தமான மார்க்கம் அல்ல. நீங்கள் தொழலாம், நோன்பு நோக்கலாம், உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நல்ல விஷயங்கள், அதில் இஹ்லாஸ் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். ஆனால் இவற்றோடு சேர்த்து உள்ளார்ந்தமான சில சோதனைகள் இருக்கின்றன, உள்ளத்தோடு நடக்கிற சில போராட்டங்கள் இருக்கின்றன.
அப்படியான சோதனைகளில் ஒன்றுதான் இந்த உறவு முறைகள் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் நடந்து கொள்ளுகிற அணுகுமுறைகள். உண்மையில் இஸ்லாம் சொல்லுகிற ஒழுங்குகளை பார்க்கிற பொழுது, உறவு முறையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பார்க்கிற பொழுது, இந்த உறவு என்கிற விஷயத்தை அறிவுபூர்வமாக அன்றி உணர்வு பூர்வமாக இஸ்லாம் அணுகுகிறது. அவர்கள் எனக்கு இதை செய்து விட்டார்கள், இவர்களுக்கு நான் இப்படி மாறி செய்ய வேண்டும் என்கிற பழிவாங்கல் உணர்வுக்கு அல்லது பழிவாங்கல் சிந்தனைக்கு இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு உறவு முறை சார்ந்த விஷயங்களில் அனுமதி கிடையாது. இஸ்லாம் அதை மிக கடுமையாக வலியுறுத்துகிறது. உறவு முறையோடு சேர்ந்து வாழாத ஒருத்தன், அவனை அல்லாஹு தஆலா மறுமையில் சேர்த்து கொள்ள மாட்டான். யார் இந்த உறவு முறையை துண்டித்து வாழ்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தை அடையாளப்படுத்துகிற, ஒரு மனிதனுடைய மறுமையின் சந்தோஷத்தை அடையாளப்படுத்துகிற விஷயமாக உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமையில் உங்களிடத்திலே விசாரிக்கப்படுகிற இந்த உறவு முறையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்களோடு தந்திருக்கிற எங்களுடைய உறவுகள், அது எங்களுடைய சாட்சியாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாம் நடந்து கொள்கிற விஷயங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உறவு முறைகளை சேர்ந்து நடத்தல் என்கிற இடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பேசுகிற பொழுது, முதலாவதாக நாம் இந்த உறவு முறைகளில் பெற்றோர் என்ற உறவை நாம் எடுத்துக்கொள்வோம். இதுதான் ஆக முக்கியமான உறவு. இதில் நாம் அடிக்கடி தாய் என்று சொல்கிற ஒரு விஷயத்தினுடைய பெருமானத்தை பேசியிருப்போம். அது எல்லோரும் பேசுகிற விஷயம்தான், எல்லோருக்கும் தெரியும். தாயை பற்றி ஒரு அரை மணி நேரம் உரையாற்றுங்கள் என்று சொன்னால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் வந்து மிக தெளிவாக பேசுவீர்கள். ஆனால் அதற்கு புறம்பாக இன்னும் ஒரு உறவு இருக்கிறது, தந்தை என்று சொல்கிற ஒரு உறவு, தந்தை என்று சொல்லுகிற ஒரு உறவு. இந்த தந்தையை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் இஸ்லாமிய வழிகாட்டலில் பேசுங்கள் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் நிறைய பேர் தந்தையினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கும், தந்தைக்கு கட்டுப்படுதல் குறித்த இஸ்லாமிய வழிகாட்டல்கள் குறித்து பேசுவதற்கும் நிறைய பேரிடத்தில் தகவல் இருக்க மாட்டாது. ஏனென்றால் ஒரு தந்தையை அப்படித்தான் பார்த்து பழகி இருக்கிறோம். ஒரு தந்தை ஒரு குடும்பத்தின் சுமைகளை சுமக்கிற ஒருத்தர். அவருக்கென்று இந்த கட்டுப்படுதல் என்கிற விஷயத்தில் கணவன் மனைவியாக, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லது அன்பு காட்ட வேண்டும் என்கிறதே தவிர, ஒரு தாய் என்று வருகிற பொழுது தந்தையை இரண்டாம் பட்சமாகத்தான் கருத வேண்டும் என்கிற மனோநிலை ஒரு வகையாக சமகால சூழலில் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் தான் நிறைய முஸ்லிம் பெண்கள், குறிப்பாக பொதுவாக எல்லா இடங்களிலும் இருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இளம் பெண்கள் இன்று தந்தைமாரை மதித்தல் என்பது, தந்தைமாரோடு பேசுதல் என்பது, அவர்களோடு உறவாடுதல் என்பது, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்தல் என்பது மிக குறைவாக அல்லது மிக அரிதாக மாறிப்போய் இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். நிறைய தந்தைமாரோடு புழங்குகிற பொழுது, பழகுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற மிக மனவருத்தமான செய்தியாக, மிக கஷ்டமான ஒரு விஷயமாக இது மாறிப்போய் இருக்கிறது. என்னுடைய மகள் என்னோடு பேசி 6 மாதங்கள், மகளுக்கும் பாப்பாவுக்கும் பிரச்சனை கிடையாது, அதில் வாப்பாமாரில் சில குறைகள் இருக்கிறது, நாங்கள் சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தந்தையை உயிரோடு பெற்றிருக்கிற சகோதரிகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தந்தை இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைத்த மஹ்ரம் என்று சொல்கிற திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளில் முதன்மையான உறவு தந்தை. எக்காலத்திலும் ஒரு தந்தையை திருமணத்தின்பால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரோடு தனிமையாக இருக்க முடியும், அவரோடு தனிமையில் பிரயாணம் செய்ய முடியும், பேசிக்கொண்டிருக்க முடியும். எல்லா விஷயங்களையும் இந்த மார்க்கம் திறந்து தந்திருக்கிறது. ஆனால் கடைசியாக சொல்லுங்கள், உங்களுடைய தந்தைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய தலையை வருடி அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டு நீங்கள் உங்களுடைய தந்தையிடத்தில் அவருடைய சுகதுக்கத்தை விசாரித்த கடைசி நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது? அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர. உங்களுடைய வாழ்க்கையில் தந்தையினுடைய பெருமானம் தெரியுமா? நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் சகோதரிகளே. இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான மனிதர் இருந்தார்.
அவருக்கு அல்லாஹு தஆலா எல்லா அருட்கொடைகளையும் கொடுத்திருந்தார். அவருக்கு எல்லா நிஅமத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். எந்த அருளிலும் அவருக்கு குறை வைக்கவில்லை. அவர் கேட்டால் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்கிற நிலையில் அல்லாஹு தஆலா அவரை வைத்திருந்தான். ஹபீபுல்லா, அல்லாஹுடைய நேசர். அவர் நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ். ஆனால் அந்த தூதருக்கு கூட இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் இருக்கிறது தெரியுமா? அதுதான் தந்தையோடு வாழுகிற பாக்கியம். ஒரு தந்தையோடு வாழுகிற பாக்கியம் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் சில காலம் தந்திருப்பான் அல்லது தந்து கொண்டிருப்பான். இதைவிட தந்தை என்று சொல்லுகிற அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை வர்ணிப்பதற்கு வேறு வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு உன்னதமான ஒரு உறவு தந்தை. அந்த தந்தையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah. ஒரு தந்தை இருக்கிறாரே, ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தின் நடுவாசல் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தையோடு பகைத்துக் கொண்டிருக்கிற, ஒரு தந்தையோடு பேசுவதற்கு வெட்கப்படுகிற, இந்த ஊரில் உள்ள அத்தனை ஆண்களோடும் சிரித்து பேசுகிற, இந்த ஊரில் உள்ள அத்தனை பேரோடும் சந்தோஷமாக இருக்கிற, எல்லா விஷயங்களிலும் அந்நிய ஆண்களோடு நெருங்கி பழகுகிற ஒரு பிள்ளை தன்னுடைய சொந்த தந்தையிடத்தில் அன்பு காட்டுவதற்கும் அவரோடு நெருங்கி பழகுவதற்கும் பேசுவதற்கும் வெட்கப்படுகிறாள் என்றால், அல்லது அதை அவமானமாக கருதுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகிலேயே சுவர்க்கத்தின் நடுவாசலை துளைத்த ஒரு துரதிஷ்டவாதியாக அந்த பெண் மாறி போகிறாள். அந்த பெண் மாறி போகிறாள். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளம் ஒரு தந்தை தான். இந்த உலகத்தில் தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். உங்களை போன்ற ஒரு நல்ல இன்னும் ஒரு ஆணினுடைய தாயாக இருந்து அந்த தாயினுடைய இடத்தை நிரப்ப முடியும். நீங்கள் காட்டுகிற அன்பு, ஒரு மனைவியாக நீங்கள் காட்டுகிற அன்பு உங்களுடைய கணவனுக்கு அவனுடைய தாய் அன்பை மறக்கச் செய்வதற்கு முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு அன்பு தந்தையினுடைய அன்பு மட்டும்தான். தந்தைக்கு நிகர் இன்னார் என்று எந்த மொழியிலும் எந்த பாஷையிலும் எந்த வரலாற்றிலும் சொல்லப்படவில்லை. தந்தை ஒவ்வொரு குடும்பத்தினதும் அடையாளம். அவர் அந்த அடையாளம் இந்த உலகத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கி போகுமாக இருந்தால், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஆண்கள் சேர்ந்தாலும் அந்த தந்தை என்று சொல்லுகிற அவருடைய அடையாளத்தையும் அவருடைய பெருமானத்தையும் இந்த உலகத்தில் நிரப்பவே முடியாது. ஒவ்வொருவருடைய பெயருக்கும் பின்னால் அல்லது பெயருக்கு முன்னால் அந்த தந்தை என்ற அடையாளம்தான் மறுமை வரைக்கும் வரை இருக்கிறது. மறுமை வரைக்கும் வரை இருக்கிறது அந்த அடையாளம்தான். நாளை மஹ்ஷருடைய வெளியில் கூட இன்னாருடைய மகள் இன்னார் என்றுதான் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அழைக்க இருக்கிறார். பெண்களாகிய உங்களுக்கு ஒரு தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது மார்க்க ரீதியான நியாயமான காரணங்கள் இல்லாமல் வழிகாரனாக இன்னொருத்தர் வர முடியாது. அவர் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தாலும் சரி, மார்க்கம் தடுக்கிற சில காரணங்களை தவிர, சில பண்புகளை தவிர வேறு இந்த உலகாயுத காரணங்களுக்காக ஒரு தந்தை எனக்கு வழியாக வரக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை ஒரு பெண்ணுக்கு கிடையாது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிக்கிற சக்தியாக இஸ்லாம் ஒரு தந்தையைத்தான் நியமித்திருக்கிறது. ஒரு தந்தையைத்தான் நியமித்திருக்கிறது. உங்களுடைய மனதில் திருமணத்திற்காக யாரோ ஒருத்தரின் மீது விருப்பம் வந்துவிட்டால் கூட அந்த விருப்பத்தை நீங்கள் நேரடியாக உரியவரிடத்தில் சொல்வதற்கு முன்னால் தந்தையிடத்தில் சொல்லி தந்தை மூலமாக அணுக வேண்டும் என்று சொல்லி பெண்களின் ஒட்டுமொத்த பொறுப்புதாரியாக அந்த வழிகாரனாகிய தந்தையை அணுகிற மார்க்கம் இந்த இஸ்லாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, தந்தைக்கும் எங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? சில நேரம் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வீட்டிலே இருக்கிற வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் தந்தைமார்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நிறைய பெண் பிள்ளைகள் வாப்பாவோடு பேசுவது கிடையாது, வாப்பாவோடு உறவாடுவது கிடையாது. தங்களுடைய தேவைகளை கூட உம்மாமாரின் மூலமாகத்தான் வாப்பாமாரிடத்திலே அணுகுகிற, தந்தையிடத்திலே அணுகுகிற பண்பை பெற்றிருக்கிறோம். சில நேரம் மரியாதையின் நிமித்தம் அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக ஒரு தந்தையின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு அல்லது ஒரு தந்தையின் மீது கொண்டிருக்கிற ஒரு நிலை அப்படி ஒரு பெண்ணை தடுக்குமாக இருந்தால், ஒரு ஆணை தடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய தாய்மார்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய கால சூழல் மாறி போயிருக்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை என்றால் தந்தையை பற்றி பிள்ளையிடத்திலே தவறாக பேசுகிற பெற்றோர், தந்தையிடத்திலே பிள்ளையை பற்றி தவறாக பேசுகிற தாய்மார். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளைக்கு தந்தை என்கிற இடத்தில் இருந்து அவரை யாரும் அகற்ற முடியாது. உம்மாவே பிள்ளையிடத்தில் வாப்பாவை பற்றி பிழையாக பேசுகிறார். விளைவு பிள்ளைகள் வாப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிற, வாப்பாவை கண்டாலே விலகி போகிற சூழல். சில பெற்றோர்கள் அங்கலாய்க்கிறார்கள், சில தந்தைமார்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறார்கள். நிறைய சந்தர்ப்பங்களில் இதை அனுபவப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் உண்மையில் இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் புரிந்திருப்பீர்கள், இங்கிருக்கிறவர்கள் பெரும்பாலும் தாய்மார்கள் என்று கருதுகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு தந்தையாக உங்களுடைய கணவன்மார் ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக படுகிற பாடுகளும் கஷ்டங்களும், ஒரு குழந்தை வயிற்றிலே கருத்தரித்த நாளிலே இருந்து வேண்டுமென்றால் ஒரு தாய் எவ்வளவு அந்த குழந்தையின் மீது அக்கறை காட்டுகிறாளோ அதே போன்று ஒரு அதைவிட சம அளவாக அல்லது கூடுதலாக தந்தைமார்கள் அக்கறை காட்டுகிறார்கள். ஒரு சில விதிவிலக்குகள் எல்லாவற்றிலும் இருக்கலாம், ஒரு சில விதிவிலக்குகள் எல்லாவற்றிலும் இருக்கலாம். அது பொதுவானது, அது உலக நியதி, அதை மாற்ற முடியாது. இங்கு பேசுவது பெரும்பான்மையை பற்றி. ஒவ்வொரு தந்தைக்குமான வலியும் கஷ்டமும் சோதனைகளும் வேதனைகளும் பல்வேறுபட்ட இன்னல்களும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவமானங்களும் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைக்காக தாங்கிக் கொள்கிற, இந்த மனோநிலையோடு வளருகிற தந்தைமார்கள் ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, தாய் சுகையினமாக இருந்தால் அவளை பார்ப்பதற்கு யாராவது ஒரு பெண் பிள்ளை பொறுப்பெடுத்து கொள்வார். ஆனால் ஒரு தந்தை சுகையினமாக இருக்கிற பொழுது அவர் ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் தான் போய் சேர்க்க வேண்டும் என்கிற நிலை எமது சமுதாயத்தில் மாறிப்போயிருக்கிறது என்றால், தந்தைமார் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கான பெருமானங்களாக முதியோர் இல்லங்களையும் அல்லது தனியொரு வாழ்க்கையையும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழலையும் தெரிவு செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து முறைப்படுகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். நான் உழைக்கிற காசிலே என்னிடத்திலே எல்லாவற்றையும் கேட்கிறார். இவருக்கு நான் இப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தந்தையை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, ஒரு காஃபிரான மனிதராக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மகன் முஸ்லிமாக இருந்து இந்த விஷயத்தை வந்து முறைப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் வந்து சொல்லுகிறார், ஒரு வயோதிப தந்தை வந்து சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள். ஏன் என்னுடைய பொருளாதார விஷயத்தில் உங்களை நான் ரசூலுல்லாஹ் இடத்திலே முறையிட்டிருக்கிறேன். ஒரு நீதி வேண்டி, அதற்காக ஒரு தீர்ப்பு வேண்டி நான் ரசூலுல்லாஹ் இடத்திலே முறையிட்டிருக்கிறேன். நீங்கள் அவரை சந்திக்க வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தந்தையினுடைய உள்ளத்தில் கொஞ்சம் மனசிலே குறுகுறுப்பு ஏற்படுகிறது. என்னுடைய மகன் எவ்வளவு சிரமப்பட்டு இவனை நான் வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அப்படி இருந்தும் இவன் என்னை ஒரு பொது சபையிலே அடுத்தவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துகிற நிலைக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டானே என்கிற ஒரு குறுகுறுப்பு இருந்தாலும் அந்த மகனுக்கு பின்னால் அந்த தந்தை நடந்து போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த மகனுடைய நிலையை நினைத்து மனதிலே ஒரு கவிதை படிக்கிறார். யாருக்கும் தெரியாது, மனதிலே படிக்கப்படுகிற ஒரு கவிதை. அவர் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு குமுறிக்கொண்டு போகிறார். பாதையிலே போகிற பொழுது ஒரு வயோதிப தந்தை குமுறிக்கொண்டு போகிறார். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய சபையிலே விசாரணை நடக்கிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் உங்களுடைய மகனுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள்? அந்த மனிதர் விளக்கமாக சொல்கிறார், இவருக்கு சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள், சிரமத்திலே இருக்கிறார்கள், இவர் நல்ல நிலையிலே இருக்கிறார், எனவேதான் இவர் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் நான் எடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் கேட்கிறேன் என்கிற விஷயத்தை சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார், நீங்கள் பாறையில் வருகிற பொழுது ஒரு கவிதை படித்துக் கொண்டு வந்தீர்களே, அதை கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த மனிதருக்கு ஆச்சரியம், நான் தனிமையில் வந்தேன், யாருக்கும் தெரியாது, எப்படி ரசூலுல்லாஹுக்கு தெரிய வந்தது என்று அவர் மாறி கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து உங்களுடைய மனோநிலையை என்னிடத்திலே பகிர்ந்து விட்டு செல்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக பெற்றோர் தந்தைமாரை பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அந்த ஒமாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் பொருளாதாரத்தில் உன் உழைப்பில் அனுமதி கேட்டு எடுக்க வேண்டிய அவசியம் உன் தந்தைக்கு கிடையாது. உன் பொருளாதாரமும் நீயும் உன் தந்தையினுடைய சொத்துக்கள் தான், உழைப்பதில் அவருக்கு பங்கிருக்கிறது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு தனி வரலாறு. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தந்தையினுடைய மனக்குமுறல் இருக்கிறது, பிள்ளையின் மூலமாக ஏற்படுகிற ஒரு சிரமத்தின் மீதான மனக்குமுறல் இருக்கிறதே, அந்த மனக்குமுறல் நேரடியாக அல்லாஹுவை சென்றடைந்து அல்லாஹுவின் மூலமாக உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி நபி அவர்களிடத்தில் அந்த தகவலை சொல்லுகிற அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு தந்தையினுடைய மனக்குமுறலுக்கு பின்னாலும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையின் பாதிப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளங்கப்படுத்துகிறார். அதுதான் யதார்த்தம் அன்புக்குரியவர்களே, அதுதான் யதார்த்தம். ஒரு தந்தையினுடைய பிரார்த்தனையை பெறாத, ஒரு தந்தையினுடைய திருப்தியை பெறாத, ஒரு தந்தையினுடைய அன்பை பெறாத எந்த பிள்ளையும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று கணவன்மாரோடு சேர்ந்து கொண்டு அல்லது கணவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு நியாயமில்லாத காரணங்களுக்காக தன் பெற்றோரையும் தந்தையையும் வெறுக்கிற, மோசமான வார்த்தைகளால் பேசுகிற, சபையிலே வைத்து அவமானப்படுத்துகிற, அந்த அவமானம் தாங்க முடியாமல் இனிமேல் உன்னோடு பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிற எத்தனையோ தந்தைமார்களுடைய குமுறல்கள், எத்தனையோ தந்தைமார்களுடைய தனிமையின் அழுகைகள் அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை அந்த நெருப்பு சுட்டெரிக்கும். அது அவ்வளவு பெருமானம் மிக்கது, அது அவ்வளவு தாக்கம் மிக்கது. அது அதே போலதான் இன்னும் ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடாது என்று தன் மாமியாவையும் மாமனாரையும் வெறுக்கிற, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்துவிட்டால் அதற்கு எதிராக செயற்படுகிற பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அப்படியான மனைவிமார்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர் வளர்த்தெடுப்பதற்கு என்னென்ன சிரமங்களையும் விலைகளையும் கொடுத்தார்களோ அதைவிட பெரிய விலை கொடுத்துத்தான் ஒரு நல்ல கணவனை உங்களுக்காக அவர்கள் தந்திருப்பார்கள். உங்களுடைய பெற்றோருடைய அதே வலியும் வேதனையும் கஷ்டமும், இன்னும் சொல்ல போனால் சில நேரம் அதைவிட அதிகமான சிரமங்களோடு உங்களுடைய கணவன்மாரை வளர்த்தெடுத்து உங்களுக்கு திருமணம் முடித்து தந்ததற்கு பிறகு ஏதோ ஒன்றுக்காக அல்லது ஏதோ ஒரு சொத்து கொடுக்கவில்லை என்பதற்காக அவரோடு அப்படி நடந்து கொள்கிறார்கள், இவர்களோடு இப்படி நடந்து கொள்கிறார்கள், உங்களுடைய தங்கச்சியோடு இப்படி இருக்கிறார், உங்களுடைய தாத்தாவோடு இப்படி இருக்கிறார், உங்களுடைய மற்ற பிள்ளைகளோடு இப்படி இருக்கிறார், நீங்கள் ஏன் அவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சின்ன சின்ன சில்லறை காரணங்களுக்காக பெற்றோரை வெறுக்கச் செய்கிற, அவர்களிடத்தில் போனால் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டால்
வீட்டுக்கு கணவன் நிம்மதியாக வந்து சேர முடியாது என்று சொல்கிற அளவுக்கு வீட்டிலே பெரும் பூகம்பங்களை கிளப்புகிற மனைவிமார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மிக பெரும் பாவம் அது. அது மிக பெரும் பாவம். அவனை வளர்த்தெடுத்த அந்த உறவுக்கு உங்களுடைய கணவனை உங்களை அறியாமல் நீங்கள் நரகத்தில் தள்ளுகிற, நீங்களும் அந்த நரகத்தின் துணையாக போய் சேருகிற பாவம் அந்த பாவம். அதற்கு எதிராக உங்களுடைய கணவன் நின்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த உறவை முறிப்பதை தவிர இந்த மார்க்கத்தில் வேறொன்று கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் உறவு முறை என்று சொல்கிற பொழுது இந்த இரண்டு அம்சங்களும் குடும்ப உறவில் மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். கணவன்மாருடைய பெற்றோர்களும் உங்களுடைய பெற்றோராக நினைக்கிற மனோநிலை உங்களுக்கு வர வேண்டும். உங்களுடைய பெற்றோரை தன்னுடைய சொந்த பெற்றோரா போன்று நினைக்கிற ஒரு கணவன் உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்து விட்டால் அதைவிட பெரிய ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியானவர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேடுகிற பொழுது கூட அந்த மனோநிலையோடு உள்ளவர்களை தேடுவதற்கு பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். எனவேதான் இந்த உறவில் மிக முக்கியமாக இந்த விஷயங்கள் பேணப்பட வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இரத்த உறவுகளுடனான தொடர்புகள், சொந்த சகோதரிகள், சகோதரர்கள், எங்களுடைய தாயினுடைய சகோதர சகோதரிகள், தந்தையினுடைய சகோதர சகோதரிகள், இவர்களோடு இருக்கிற உறவு இன்றைய கால சூழலில் இரண்டு விதமாக மாறிப்போயிருக்கிறது. ஒன்று, ஏட்டிக்கு போட்டியாக செய்வது. அவர்கள் ஒன்றை செய்தால் நாம் அதைவிட மேலாக செய்ய வேண்டும். அவர்கள் ஏதாவது கொடுத்தால் நாம் அதை மேலாக கொடுக்க வேண்டும். இப்படி என்று அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்லது அடுத்தவர்களுக்கு போட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வகையான குடும்பங்களுக்கு இடையிலான போட்டி. இன்னும் ஒன்று பொறாமை. இன்னும் ஒன்று பொறாமை. சொந்த சகோதரி அவளுடைய கணவன் அவளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து விட்டால், அவர்கள் ஒரு வாகனம் வாங்கிவிட்டால், ஒரு வீடு வாங்கிவிட்டால், ஒரு நகை வாங்கிவிட்டால், ஏதாவது ஒன்றில் அவர்களுக்கு ஒரு நலவு ஏற்பட்டு விட்டால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் உள்ளம் குமுறி போகிற, வயிறறிந்து போகிற மனோநிலையோடு அதுவரைக்கும் நன்றாக இருந்தவள் தான், வீட்டுக்கு வந்து போனவர் தான். ஆனால் சகோதரி வீட்டுக்கு ஒரு கார் வாங்கி இருக்கிறார் அல்லது ஒரு 2 பவுன் நகை வாங்கி இருக்கிறார் என்றால் அன்றிலிருந்து இவருடைய போக்குவரத்து குறைந்துவிடும், இவருடைய பேச்சு குறைந்துவிடும், இவர் கோலெடுப்பது குறைந்துவிடும். என்ன மனோநிலை என்று புரியவில்லை சகோதரிகளே, என்ன மனோநிலை என்று புரியவில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்து விடக்கூடாது என்று அல்லாஹுவோடு டிமாண்ட் பண்ணுகிற, அல்லாஹுவோடு போராடுகிற இந்த மனோநிலை இன்று நிறைய குடும்பங்களின் பிரிவுகளுக்கு காரணமாக மாறியிருக்கிறது. இஹ்லாஸ் இல்லாத தன்மை முதலாவது காரணம். இஹ்லாஸ் இல்லாத தன்மை. குடும்பங்களுக்காக ஏன் உதவி செய்கிறோம்? அந்த உறவுகளுக்கு ஏன் உதவி செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். உண்மையில் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நான் அவதானிப்பதுண்டு. குடும்பங்கள் சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்புகளிலே ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று குரூப்பிலே ஒரு செய்தி வந்தால் ஒரு மாஷா அல்லாஹ் போடுவோம். போடுகிற பொழுது நிறைய பேர் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர நிறைய பேர் என்ன எண்ணத்தோடு போடுகிறோம்? உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். போடாமல் விட்டால் நம்மளை வித்தியாசமாக நினைத்துக் கொள்வார்கள். ஏதோ ஒன்று போற்றுவோம் என்று ஒரு போட்டு விட்டு அடுத்த கணம் அதை பற்றி பிழையாக பேசுகிற, அல்லது ஏதோ ஒரு அவருக்கு கிடைத்து விட்டால் அது இது என்று சொல்லி மோசமாக கதைக்கிற மனோநிலை எங்கிருந்து உருவாகிறது? இப்படித்தானே நாம் உறவுகளை பேணிக் கொண்டிருக்கிறோம். தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டுப்பட சொல்லி இருக்கிறார்கள், அதை பேண சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த உறவு முறைகளை பேணுகிற இஹ்லாஸான நிலையில்தான் எங்களுடைய உறவு முறைகளுடைய மனோநிலை இருக்கிறதா? அடுத்தவர்களை விடுங்கள், என்னை பற்றி யோசியுங்கள். நான் அப்படித்தான் பேணுகிறேனா? அல்லாஹ் அப்படியான ஒரு சிந்தனையை உங்களுக்கு தந்திருந்தால் சகோதரிகளே, மிக பெரும் பாக்கியசாலிகள் நீங்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அந்த மனோநிலை இல்லாமல் இருந்தால்
அல்லாஹுக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த உறவுதை பேணுதல் என்பதை உங்களுக்கு பெரும் சோதனையாக மாறிவிடும், பெரும் கஷ்டமாக மாறிவிடும். எனவேதான் இந்த விஷயத்தில் மிக கவனமாக, மிக நிதானமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நிறைய உறவுகள் அன்புக்குரியவர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிந்து போயிருக்கிறார்கள். இன்றைய கால சூழல் பிரித்து வைத்திருக்கிறது என்பது ஒரு விஷயம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் வீடு தேடி போய் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் இப்பொழுது 2. ஒன்று ஒரு மையத்து வீடு, இல்லை என்றால் ஒரு கல்யாண வீடு. இந்த 2ஐ தவிர அதுவும் ஏதோ ஒரு நிர்பந்த சூழலில் போக வேண்டும் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக, போகாது விட்டால் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக போகிறோமே தவிர அல்லாஹுக்காக செய்கிறோமா, அல்லாஹுக்காக என்ற உணர்வோடு அதை அணுகுகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உண்மையில் இந்த குடும்ப உறவு சார்ந்த விஷயத்தில் இது இஸ்லாம் வலியுறுத்துகிற அந்த வலியுறுத்தலை தாண்டி நாம் மிக சின்னத்தனமான சிந்தனைகளோடு நடந்து கொள்கிற அளவுக்குத்தான் இருக்கிறோம். நான் இங்கு வந்திருப்பவர்களை குற்றவாளிகளாக சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு வந்திருப்பவர்கள் அப்படி வந்திருந்தால் அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் என்று தான் சொல்லுகிறேன். வெளியிலே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சில விஷயங்களை சொல்லுகிறோம் சகோதரர்களே. வெளியிலே பேசுகிற பொழுது நாம் அப்படி எல்லாவற்றிலும் மாறிப்போயிருக்கிறோம். எங்களுடைய பிஸி ஷெட்யூல், சொந்த சகோதரனுடைய வீட்டுக்கு போய் அவர்களை சந்தித்து பேசி அவர்களோடு சுகதுக்கங்களை விசாரிப்பதற்கு நேரமில்லை. குறைந்தபட்சம் கடைசியாக தொலைபேசியில் கோல் எடுத்து ஃபோனிலே கோல் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய சுகதுக்கங்கள் என்ன என்று கேட்பதற்கு நேரம் எடுக்க முடியவில்லை என்றால் மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம் மறுமையில்? சிலர்கள் உறவுகளே வேண்டாம் என்று எல்லாவற்றையும் திறந்து வந்து ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் வேண்டாம் என்று தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹுடைய அருளை விட்டும் நாம் ஓடி வந்திருக்கிறோமா, அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகி வந்திருக்கிறோமா என்பதை அப்படியான மனோநிலையிலே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தெளிவாக யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம், இந்த உலகம் ஏதோ ஒரு பயணத்தில் முடிந்து போகும். இந்த உலகம் ஏதோ ஒரு பயணத்தில் முடிந்து போகும். பேசிக்கொண்டிருக்கிற நான் என்னுடைய பேச்சை முடித்து என்னுடைய ஊருக்கு போய் சேருகிற நிச்சயமில்லாத இந்த பயணத்தில் என் உறவுகள் எனக்காக பிரார்த்தனை செய்கிற அளவுக்கேனும் அவர்களோடு நான் நடந்து கொள்ளவில்லை என்றால், என் மரணத்தை நினைத்து கவலைப்படுகிற அளவுக்கேனும் நான் அவர்களோடு பாசமாக இருக்கவில்லை என்றால், அவர்களை தேடி போகவில்லை என்றால், அவர்களோடு நான் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நான் எதை சாதித்து கொண்டிருக்கிறேன்? என் பொருளாதாரங்கள் எனக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் தந்து விடுமா? அல்லது என்னோடு இருக்கிற ஒரு குறுகிய வட்ட உறவு, என்னுடைய ஒரு சில தோழிகள், என்னுடைய கணவனுடைய குடும்பத்திலே ஒரு சிலர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் திருமணம் முடித்த வகையில் இருக்கிற ஒரு சிலர் என்று சொல்லி நான் தெரிவு செய்திருக்கிற இந்த குடும்பம் மட்டும் எனக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் தந்து விடுவார்களா என்கிற இந்த கேள்வி அன்புக்குரியவர்களை மிக பாரதூரமாக என்று பேசப்பட வேண்டிய அல்லது கேட்கப்பட வேண்டிய விஷயமாக மாறிப்போயிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுது இந்த விஷயத்தில் மிக அதிகமான முன்மாதிரிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை நிறைய செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவருக்கு பக்கபலமாக உதவியாக இருந்தார்கள். அந்த அன்புக்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிஷம் வரைக்கும், அவருடைய மரணத்தின் கடைசி வேளை வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள், உங்களுக்காக நான் மறுமையில் பரிந்து பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்கிறேன், இந்த கலிமாவை சொல்லுங்கள் என்று அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் முஸ்லிமாக இருக்கிற எங்களுடைய உறவுகளை போய் பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரமில்லை. அவர்களுடைய ஜனாசாக்களின் கடைசி நேரங்களில் போய் பார்ப்பதற்கு நேரமில்லை. சில நேரம் சிலர்கள் ஜனாசாக்களுக்கு மட்டும் போகிறோம், அதுவும் இந்த நோக்கத்தோடு தான், முகத்தை காட்டிவிட்டு வருவோம். போகவில்லை என்றால் தப்பாக போய்விடும், போகவில்லை என்றால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில்
நமக்கு ஏதும் நேர்ந்து விட்டால் வரமாட்டார்கள். இந்த சின்னத்தனமான இந்த இப்படியான உலகாயுத எண்ணங்களோடு தான் இந்த உறவுகளை நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், யாராவது இது அல்லாஹுக்காக செய்கிறோம் என்ற சிந்தனையோடு நாம் மாறுவோமாக இருந்தால் இந்த உறவு முறைகளை பற்றி பேச வேண்டிய எந்த தேவையும் ஏற்படாது. சில நேரம் நீங்கள் மாறி கேட்கலாம், எங்களிடம் நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் எங்களோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களே, எங்களை விட்டும் தூரமாகி போகிறார்களே, பிரிந்து போகிறார்களே, என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதர் விடையளிக்கிறார்கள், நீ உறவு முறைகளை சேர்ந்து நடத்தல் என்பது உன்னோடு சேர்ந்து இருப்பவர்களை அல்ல, உன்னை விட்டும் தூரமாகி போபவர்களை, உன்னை விட்டு விலகி போபவர்களை நீ சேர்ந்து வாழ்வதுதான் உன்னுடைய கடமை. சேர்ந்திருத்தல், அவர்கள் உன்னோடு சேர்ந்திருக்கிறார்களா என்று பார்க்கிற தேவை உனக்கு கிடையாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இது ஒரு பண்டமாற்று வியாபாரம் அல்ல, இது உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற விஷயம். அவர்கள் தந்தால் நான் கொடுப்பேன், அவர்கள் வந்தால் நான் போவேன், அவர்கள் பேசினால் நான் பேசுவேன், அவர்கள் கலந்து கொண்டால் நானும் கலந்து கொள்வேன், அவர்கள் அன்பளிப்பு தந்தால் நானும் அன்பளிப்பு கொடுப்பேன். இப்படியாக யோசித்து 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 நிறைய உறவுகள் பேசாமலே இருக்கிறோம் தெரியுமா? ஏன் அங்கு போகவில்லை என்று கேட்டால் அவர்கள் வந்தார்களா? நான் இப்படி எல்லாம் இருந்தேன், வந்து பார்த்தார்களா? என்னவென்று கேட்டார்களா? நான் மட்டும் என்னதற்கு போக வேண்டும்? இப்படியே கேட்டு 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 இதுவரைக்கும் உறவே இல்லாமல் இருக்கிற நிறைய உறவுகள் இன்று இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சூழல், அன்புக்குரியவர்கள், இந்த பிரதேசம் எப்படி என்று தெரியாது, எங்களுடைய பிரதேசங்களில் இந்த உறவு முறைகள் பிரிந்திருப்பதற்கான இன்னும் ஒரு காரணம், நாம் எங்களின் மீது சுமத்தி கொண்ட அன்பளிப்புகள் என்ற பாரங்கள். ஒரு நோயாளர் நோய் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு பார்சல் தூக்கி கொண்டு தான் போக வேண்டும். ஒரு 10 வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கு போவது என்றால் அதற்கு ஒரு 20,000 ரூபாய் காசு வேறாக ஒதுக்க வேண்டும். இன்றிருக்கிற பொருளாதார சம்பாத்தியத்தில் சூழல்களில் எல்லோருக்கும் அது சாத்தியமற்றது என்பதால் போகாமல் விட்டிருக்கிற பல வீடுகள் இருக்கின்றன. இதை யார் அறிமுகம் செய்தது? இதை யார் அறிமுகம் செய்தது? அன்பளிப்புகள் நிர்பந்தங்களாக கொடுக்கப்படுபவைகள் அல்ல, சதகாக்கள் நிர்பந்தித்து கொடுக்கப்படுபவைகள் அல்ல. அல்லாஹ் நீங்கள் கொடுக்கிற பொருளாதாரங்களை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான அன்பளிப்பை கொண்டு போனாலும் சரி, 10 ரூபாய் பெறுமதியான அன்பளிப்பை கொண்டு போனாலும் சரி, உங்களுடைய உள்ளம் அதை அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸான உணர்வோடு கொண்டு போகிறதா? இல்லை, கொண்டு போகாவிட்டால் என்னமும் நினைத்துக் கொள்வார்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு இஹ்லாஸ் இல்லாமல் கொண்டு போகிறதா என்றால், உங்களுடைய 10,000 ரூபாய் அந்த எண்ணத்தோடு இருந்தால் இந்த 10 ரூபாய் தான் அல்லாஹ்விடத்திலே பெருமானம். நிறைய உறவுகள் அப்படி போகாமல் விடுகிறோம் சகோதரிகளே. கொண்டு போக வேண்டும், நல்ல விஷயம், அதை நான் கூடாது என்று சொல்ல வரவில்லை இங்கு. ஆனால் அதன் காரணமாக இன்னும் ஒரு கடமையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அதை காரணம் காட்டி செய்ய வேண்டிய ஒரு பெரும் வணக்கத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. எந்த அளவுக்கு என்றால், சில அறிஞர்கள் ஒரு நோயாளி அவன் நோயுற்றிருக்கிறார் என்று யாருக்கு தெரிய வருகிறதோ அவர்கள் அந்த நோயாளியை பார்க்க செல்வது ஃபர்து ஐன் என்று சொல்கிறார்கள். ஃபர்து ஐன் என்றால் தொழுகையை போல, நோன்பை போல ஒவ்வொருவரின் மீதும் விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்றை கொண்டு போவதற்கு காசில்லை என்பதற்காக, ஏதோ ஒன்றை சுமந்து போவதற்கு வழியில்லை என்பதற்காக கடமையை விடுகிற நிலைக்கு இந்த அன்பளிப்புகள் வந்து நிற்கிறது என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. இந்த மார்க்கத்தினுடைய ஒரு தியரி இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. ஏதாவது ஒரு கடமையை செய்வதற்கு இன்னும் ஒரு விஷயம் தடையாக இருக்குமாக இருந்தால் அந்த விஷயம் ஹராமானது. அந்த விஷயம் ஹராமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரித்தல் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. மேக்கப் பண்ணலாம் ஒரு பெண்ணை, ஒரு திருமணம் முடிக்க போகிற மேக்கப். அது இலகுவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மேக்கப்பை காரணம் காட்டி மணவரையிலே உட்கார்ந்திருக்கிற பெண் லுஹரும் தொழாமல், அசரும் தொழாமல், மக்ரிபும் தொழாமல், இஷாவும் தொழாமல் உது செய்தால் மேக்கப் அழிந்துவிடும் என்ற காரணத்திற்காக உட்கார்ந்திருப்பாளாக இருந்தால் அந்த மேக்கப் ஹராம். ஒரு கடமைக்கு தடையாக இருக்கிற
இன்னும் ஒரு விஷயம் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நோயாளிகளை, குடும்ப உறவுகளை பேணுவதற்காக நாம் கொண்டு போகிற இந்த அன்பளிப்புகள் இந்த உறவு முறையை பேணுவதற்கும் போவதற்கும் எனக்கு தடையாக வந்து நிற்கிறது என்றால் அது மறுக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடும். இந்த மனோநிலையை நிறைய பிரதேசங்களில் நாம் பார்க்கிறோம், நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம். தூக்கி கொண்டு போவதற்கு ஒன்றுமில்லை, அல்லது ஒரு 4 வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 4000 5000 ரூபாய் செலவழிக்க வேண்டும், அல்லது ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும். எங்கிருந்து கொண்டு செல்வது? அதுதான் ஒரு 10 நாளையினுடைய சாப்பாடு, ஒரு 5 நாளைக்குரிய சாப்பாடு. அந்த வருமானம் இருக்கிற நிலையில் எப்படி நெருக்கடியான இந்த பொருளாதார சூழலில் போக முடியும்? எனவே நாங்கள் பார்க்க போகவில்லை என்று சில நேரம் வருத்தமாக இருந்து அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் பார்க்க போகாமலே விட்டு மையத்து வீட்டிலே மட்டும் ஒரு மூலையிலே போய் குற்றமுள்ள உள்ளத்தோடு நின்று விட்டு வருகிற எத்தனையோ சகோதரர்களை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். சில வேளை எங்களுடைய வாழ்க்கையிலும் யதார்த்தமாக நடந்திருக்கலாம். இது பற்றி நாம் யோசிக்க வேண்டும், தீவிரமாக யோசிக்க வேண்டும். இந்த மார்க்கம் சொல்லுகிற விஷயங்களை விட எங்களுடைய மனோ இச்சைகளையும் எங்களுடைய சுய கௌரவங்களையும் நாம் முற்படுத்த ஆரம்பிப்போமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நஷ்டவாளர்களாக மாறுவோம், மறுமையிலும் நஷ்டவாளர்களாக மாறுவோம். அது வெறுமனே ஒரு சில இபாதத்துகளோடு மட்டுமல்ல, இப்படியான எல்லா உறவு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இதுதான் சட்டம். என்னுடைய மனோ இச்சையை விட, என்னுடைய விருப்பத்தை விட, என்னுடைய ஆசையை விட அல்லாஹுடைய மார்க்கத்தை முற்படுத்துகின்ற மனோநிலை எனக்கு வர வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு உங்களுடைய மனோ இச்சைகள் முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் நீங்கள் முஃமின்களாக முடியாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் சாதாரண காரணங்களுக்காக அல்லாஹுடைய தீனை புறக்கணிக்க முடியாது சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியாது. நாம் இப்படி உறவு முறைகளை பேணாது விடுதல் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்தல் என்ற வரையறைக்குள் வரும் என்பதை ஏன் புரிந்து கொள்ளாமல் விடுகிறோம்? ஏன் தெரிந்து கொள்ளாமல் விடுகிறோம்? அடுத்து உறவினர்களோடு பேசாதிருக்கிற விஷயம் மிக பாரதூரமான ஒரு பிரச்சனை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் மார்க்க காரணங்கள் அல்லாத இந்த உலக காரணங்களுக்காக இன்னும் ஒரு சகோதரரோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாதிருந்து அதே நிலையில் மரணித்து போனால் அவர் நரகம் நுழைவார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வருடக்கணக்கில் பேசுவதில்லை, நான் என்னுடைய மாமியோடு பேசி 10 வருடங்கள் 5 வருடங்கள் அவருடைய வீட்டுக்கு போய் பல மாதங்கள் அவருடைய முகத்தையும் பார்ப்பது கிடையாது என்று சொல்லி பெருமையாக அடுத்தவர்களிடத்தில் பேசுகிற நிலையை பார்க்கிறோம். என்ன காரணம்? ஏதோ ஒன்றை கதைத்தாராம் என்னை பற்றி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணவில்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை பற்றி பிழையாக பேசினார். என்னவென்றே தெளிவாக தெரியாத பல பிரச்சனைகளுக்காக, யாரோ ஒருத்தர் வந்து சொன்ன சில பொய்களுக்காக, சில வதந்திகளுக்காக உறவுகளை விட்டும் தூரமாக இருக்கிற, நேரடியாக கேட்பது கூட இல்லை. ஏன் பேசினீர்கள் என்று விளக்கம் கேட்கவில்லை, ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கவில்லை. நான் என்னதற்கு கேட்க வேண்டும்? இவர் சொன்னார் உண்மையாத்தான் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக உறவுகளை துண்டித்து வாழுகிறோம். சாதாரண வார்த்தை அல்ல, நரகத்தில் நுழைதல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. என் தொழுகை, என் நோன்பு, என் ஜக்காத், என் ஹஜ், என் தான தர்மங்கள், என் வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் அழிந்து போகிற ஒருத்தன் தான் நரகத்தில் நுழைய முடியும். அப்படி என்றால் இந்த உறவு முறைகளோடு நான் பேசாதிருத்தல் என்கிற அம்சம், இந்த உறவு முறைகளோடு நான் நெருக்கம் இல்லாதிருத்தல் என்கிற அம்சம் எவ்வளவு பாரதூரமானது, என் வணக்க வழிபாடுகளை எல்லாம் கேள்விக்குட்படுத்துகிறது அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது நான் எவ்வளவு கரிசனை காட்ட வேண்டும் அந்த விஷயத்தில், எவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அந்த விஷயத்தில். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு படி மேலே போய் சொந்த பெற்றோரோடு பேசாத பிள்ளைகள், சொந்த தாய் தந்தையர்களோடு கதைக்காத பிள்ளைகள், உம்மாவோடு பேசுவதில்லை. ஏதோ ஒரு திருமண பிரச்சனை, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன கதை பேச்சிலே வந்த பிரச்சனை, உம்மாவை விட்டு விலகி வந்தாச்சு.
உம்மாவோடு பேசி 10 வருடங்கள் 8 வருடங்கள் 7 வருடங்கள் அந்த உறவே வேண்டாம். எப்படி சகோதரிகளை சொர்க்கம் போக முடியும்? பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்ற அந்த நன்மையை வாழ்நாளில் ஒட்டுமொத்தமாக இழந்துவிட்டு எப்படி சொர்க்கம் போக முடியும்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான். என் தொழுகை, நான் 5 நேரமும் தொழுகிறேன், தஹஜ்ஜுக்கு எழும்புகிறேன், குர்ஆன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை குர்ஆன் முடிக்கிறேன். நல்ல விஷயம் சகோதரிகளே. ஆனால் இன்னும் ஒரு பகுதி வெளியிலே இருக்கிறது. அல்லாஹ் விசாரிக்கிற இன்னும் ஒரு பகுதி வெளியிலே இருக்கிறது. உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு பகுதியை மட்டும் பிடித்துக்கொண்டு, ஒரு பகுதியில் மட்டும் நான் சரியாக இருக்கிறேன் என்று இருந்து கொண்டு இன்னும் ஒரு பகுதியை முழுமையாக தட்டிவிட முடியாது. சில காரணங்கள், அனுமதிகள் இருக்கின்றன. ஆனால் பெற்றோர்களுடைய விஷயத்தில் மட்டும் இஸ்லாம் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் சொல்கிறது. உன் பெற்றோர் காபிராக இருந்தாலும், உலகத்தில் மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க் என்ற அநியாயத்தை செய்து கொண்டிருந்தாலும், உன்னை அந்த இணை வைப்பின் மீது அவர்கள் நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டாக வேண்டும். இதை தவிர வேறு இரண்டாவது ஆப்ஷன் பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகளுக்கு கிடையாது. அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும் என்றால், முஸ்லிம்களாக இருந்தால் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அவர்கள் எப்படியும் இருக்கலாம், அவர்களுக்குள் சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பிள்ளை என்ற அடிப்படையில் அவர்களோடு முரண்பட்டு பேசாதிருத்தல், தூரமாக இருத்தல் என்கிற விஷயங்களில் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த பிரச்சனை அன்புக்குரிய சகோதரிகளே மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது. இதனுடைய ஆழ அகலங்கள் நாங்கள் புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான். எவ்வளவுதான் பேசினாலும் எங்களுடைய சுய கௌரவம் விட்டு கொடுக்கவில்லை. இப்பொழுதும் நான் பேசுவேன், விஷயங்களையும் சொல்லுவேன். ஆனால் பேசாதவர்களோடு போய் சலாம் சொல்லி பேச வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வருமா? வரும். ஆனால் ஷைத்தான் குறுக்கே வருவான். நீதான் முதல் போய் பேச வேண்டுமா? அவர்கள் சலாம் சொல்லான் என்ன? அவர்கள் இதுவரைக்கும் பேசினார்களா? அந்த கல்யாண வீட்டிலே கண்டார்கள், இந்த மையத்து வீட்டிலே கண்டார்கள், அந்த ஷாப்பிங் மாலிலே கண்டார்கள், இந்த பீச்சிலே கண்டார்கள், ஏதாவது முகம் பார்த்து சிரித்தார்களா? உனக்கென்ன ரோஷம் இல்லையா என்று சொல்லி ஷைத்தான் மீண்டும் மீண்டும் குழப்பிக்கொண்டே இருப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஷைத்தானிய குழப்பம். இந்த உறவு முறைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உறவு முறைகளை பற்றி ஏதாவது தகவல்கள் எங்களை வந்து சேருகிற பொழுது மெல்ல கடந்து போக வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே புனிதர்கள் கிடையாது. 100% சரியானவர்களை இனங்கண்டுதான் நீங்கள் பழக வேண்டும் என்று நினைத்தால் சொர்க்கத்திற்கு தான் போக வேண்டும். 100% உங்களை போன்று யோசிப்பவர்களை நீங்கள் இனங்கண்டு பழக வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் அது சாத்தியமற்ற விஷயம். எல்லா முரண்பாடுகளோடும் தான் எல்லோரோடும் பழக வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் நிறைய பிரச்சனைகளை நாம் கடந்து போக வேண்டிய, கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை இருக்கிறது. உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வதற்கான மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றாக அத்தஜாஹுல் என்ற விஷயத்தை இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. தஜாஹுல் என்று சொன்னால் சில விஷயங்களை தெரியாதது போல் நடித்தல், கண்டும் காணாதது போல் இருத்தல். தெரியும், இவர் இப்படி என்னை பற்றி பேசுகிறார் என்று தெரியும். ஆனால் அதை நான் நோண்ட போனால், அதை விசாரிக்க போனால், அது பற்றி கேட்க போனால் அந்த உறவோடு நிரந்தரமாக இருக்க முடியாது. சில நேரம் அதை விட்டுவிட வேண்டும். தேவையான பொழுது எல்லா நேரங்களிலும் அப்படி இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் சில விஷயங்கள், சில தேவைகள், சில பிரச்சனைகள் விசாரிக்கத்தான், கேட்கத்தான் வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டு நான் அப்படியே ஒரு நீதிபதியாக இருந்து அல்லது ஒரு சட்டத்தரணியாக இருந்து எல்லாவற்றையும் துருவி துருவி விசாரணை செய்து அப்படி பெர்ஃபெக்டாகத்தான் நான் பழகுவேன் என்றால் யாரோடும் பழக முடியாது, யாரோடும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லோரோடும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை என் ஈமானிய உறவுகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக, மிக நிதானமாக நாங்கள் இந்த போக்கை கையாள வேண்டும். சில நேரம் முரண்பாடுகள் வருகிற பொழுது அது பற்றி பேசி தீர்க்க வேண்டும், அது பற்றிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரோடும் அன்பாக இருக்க வேண்டும், மிருதுவான உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கடுகடுப்பான உள்ளம் எல்லாவற்றையும் நாங்கள் அப்படியே, சிலர்கள் சொல்லுவார்கள், நம்ம இடத்து ஒரு கதை தான், வெட்டொன்று துண்டு ரெண்டு, கதைத்தால் நேரடியாக கதைத்து விட்டு வருவேன் என்று சொல்லுவார்கள். இது மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அப்படி கிடையாது சகோதரிகள். மார்க்க விவகாரங்களில்
மார்க்க விவகாரங்களில் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் மாறி நடக்கிறோம். குடும்ப விவகாரங்களில் ஒரு நிலையில் இருக்கிறோம், மார்க்க விவகாரங்களில் எல்லாவற்றிலும் வளைந்து கொடுக்கிறோம். அவர்கள் சொல்வதும் சரி, இவர்கள் சொல்வதும் சரி, அதுவும் சரி, இதுவும் சரி. ஏதாவது ஒரு மார்க்க பிரச்சனை வந்தால் உறுதியாக நின்று கதைக்க தெரிவதில்லை. இதுதான் ஹதீஸ், இதுதான் குர்ஆனுடைய வசனம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு தைரியம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தினுடைய உறவு சார்ந்த விஷயங்கள் வருகிற பொழுது நான் இப்படித்தான் இருப்பேன், முகத்திலே கதப்பேன், எல்லாவற்றையும் முடித்து விடுவேன், இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் போகட்டும் என்ற மனோநிலையோடு தான் நாம் எங்களுடைய குடும்ப உறவுகளை அணுகிக் கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு சகோதரிகளும் உள்ளத்திலே நினைத்து பாருங்கள். உண்மையில் இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிற விஷயம் அல்ல. மிக மிருதுவாக, மிக அழகாக, மிக அன்பாக எல்லோரோடும் நடந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த உலக வாழ்க்கை இன்றோ நாளையோ முடிந்து போகக்கூடியது உறவுகளே. நான் கொண்டிருக்கிற குரோதம், நான் கொண்டிருக்கிற பொறாமை, நான் கொண்டிருக்கிற வெறுப்பு, அடுத்தவர்களின் மீதான என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே நிலையானவைகள் அல்ல, எதுவுமே நிலையானவைகள் அல்ல. என் மஹ்ஷர், என் கபர், என் சந்தோஷம் எல்லாம் என் மறுமைதான். என் மறுமையில் நான் அடுத்தவர்களை சந்திக்கிற பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக முகம் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மிக மற்றவர்களால் போற்றத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பாக வாழுவோம் சகோதரிகளே, அன்பாக வாழுவோம். கணவன்மாரோடு இருக்கிற அன்பு, பெற்றோர்களோடு இருக்கிற அன்பு, பிள்ளைகளோடு இருக்கிற அன்பு, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இருக்கிற அன்பு, உறவுகளோடு இருக்கிற அன்பு, எல்லோரோடும் பாசமாக பழகுகிற என் மார்க்கத்தின் அழகை, என் தீனுல் இஸ்லாத்தினுடைய அழகை எல்லோருக்கும் காட்டுகிற ஒரு பெண்ணாக நான் மாற வேண்டும். அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் மன்னிப்போம், எல்லாவற்றையும் மறப்போம். சிலர்கள் மன்னித்து விட்டோம், மறக்க மாட்டோம் என்கிற ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். அது மார்க்கத்தினுடைய தத்துவம் அல்ல. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் முடிவெடுத்தால் எப்படி என் வாழ்க்கை இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான், மறக்க மாட்டான், அதற்குரிய கூலியை தருவான் என்ற மனோநிலை இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் யாரும் சந்தோஷமாக வாழ முடியாது. ரப்புல் ஆலமீனே மன்னித்து மறந்து கடந்து போகிறான் என்றால் நான் எம்மாத்திரம். எனவே எங்களுக்குள் நடக்கிற சின்ன சின்ன உறவுகளின் பிரச்சனைகளை மன்னித்து விடுவோம், மறந்து விடுவோம், கடந்து விடுவோம். எல்லோரோடும் சலாம் சொல்லுவோம், எல்லோரோடும் பேசுவோம், இஹ்லாஸாக தூய்மையாக பழகுவோம். அவர்களிடத்தில் இருந்து ஒரு சின்ன காசு கூட, ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட, பிரதிபலன் கூட எதிர்பார்க்காமல் பழகுவோம். அந்த எதிர்பார்ப்பில் ரப்புல் ஆலமீனுடைய சுவர்க்கம் இருக்கிறது, ரப்புல் ஆலமீனுடைய அன்பு இருக்கிறது. அவன் இந்த உலகத்தில் எங்களை கண்ணியப்படுத்துவான், அவன் எங்களை இந்த உலகத்தில் உயர்த்துவான் என்கிற ஒரு நல்ல செய்தியோடு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.